சார், இப்போ கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி மேற்கொள்ளப்பட்ட பணிகள், அதோடைய பணிகளுக்கு உண்டான அந்த ஒப்புதல் எப்படி சார் வாங்கியிருக்காங்க? ஒப்புதல்லாம் இருக்குதா? இல்லை சார், அதான் நான் நேற்று மாமன்ற கூட்டத்தில் கூட இந்த தகவலை வணக்கத்துக்குரிய பொறுப்பு மேயர் அவர்களும் மதிப்புக்குரிய ஆணையாளர் அவர்களும் இருக்கும்போது மாமன்றத்தில் பேசி குற்றச்சாட்டாகவே பதிவு செஞ்சுருக்கேன். நிறையா ரோடு போட்டிருக்காங்க. எந்த ரோடுக்குமே எஸ்டிமேட் இல்லை, எந்த ரோடுக்குமே ஏஎஸ் ஆகலை. ஏஎஸ் ஆகாமல் ரோடெல்லாம் போட்டுட்டு ஆட்சிக்கு நம்ம தான் வந்துடுவோம், மீண்டும் வந்துடுவோம் அப்படிங்கிற ஆணவத்தில் எதையுமே செய்யாமல் சட்டத்துக்கு புறம்பாக போடப்பட்ட ரோடுகளுக்கு இப்போ பில்லு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஆட்சியாளர்கள். அதை கொடுக்கக்கூடாதுன்னு வணக்கத்துக்குரிய பொறுப்பு மேயருக்கும் மதிப்புக்குரிய ஆணையாளர்களுக்கும் நான் வேண்டுகோள் வச்சுருக்கேன். அவங்களும் ஏஎஸ் ஆகாமல் ஆணையாளர்களும் நான் ஏஎஸ் ஆகாமல் எந்த இதுக்குமே நான் கண்டிப்பாக பில் கொடுக்க மாட்டேன்னு உறுதியை வச்சுருக்காரு. அதனால் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஒரு 40-50 ரோடு போட்டிருக்காங்க சார். பாலங்கள், சிறு சிறு பாலங்கள், வடிகால்கள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நிறையா பண்ணியிருக்காங்க. மணி போடுங்க பார்த்துக்கலாம், எலெக்ஷன்னால் டக்கு 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 டக்குன்னு போட்டாங்க. கடைசி நேரத்தில் போட்டிருக்காங்க. இதில் மட்டும் கிடையாது, ரூரலில் கிழக்கு ஊராட்சி, மேற்கு ஊராட்சி இதுலேயும் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. சிமெண்ட் ரோடு போடுறது, பேவர் பிளாக் பதிக்கிறது, ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் ஏஎஸ் ஆகாமலே நாம் தான் மீண்டும் ஆட்சிக்கும் வருவோம் அப்படிங்கிற ஆணவத்தில் கடந்த கால ஆட்சியாளர்கள் செஞ்சதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அதே மாதிரி 2 கிழக்கு ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் மேற்கு ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் இந்த மாதிரி ஏஎஸ் ஆகாமல் செய்த வேலைக்கு நீங்கள் பில்லு கொடுக்கக்கூடாதுன்னு நான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் நான் வேண்டுகோள் வச்சுருக்கேன். அவங்களும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் சார் சொல்லியிருக்காங்க. என்ன சார், அதிகம் ஆட்சி பலம் அந்த கடந்த முறை இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர். அவருடைய அதிகாரம், அவ்வளவு அதிகாரம் கொடிகட்டி பிறந்த காலத்தில் அவர் செஞ்சிருக்காரு. அந்த அப்போ இருந்த அதிகாரிகள் அவருக்கு பயந்துட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சு. எங்கள் தளபதி அண்ணன் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி வந்தோன்னே நாங்கள் எப்பயுமே தூய ஆட்சி நடத்துவோம், கிளீன் கவர்னன்ஸ் நடத்துவோம்னு சொல்லி மக்களிடம் சொல்லியிருக்கோம். ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிடா ஒரு முதலமைச்சர் இப்போ தான் நீங்கள் முதல்ல தமிழ்நாடு மக்கள் பார்க்குறாங்க. அந்த வழியில் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினராகிய நாங்களும் நேர்மையாக நடக்கணுங்கிறதுக்காக இந்த தில்லுமுழுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக இந்த புகார் மனுக்களை குற்றச்சாட்டுக்களை நாங்கள் மாமன்றத்தில், மதுரை மாநகராட்சி மாமன்றத்தில் எழுப்பி பில்லு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சார். எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னு தெரியல சார். எஸ்டிமேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை எஸ்டிமேட் போட்டு இப்படி தான் கொடுக்க மாட்டாங்களா? எஸ்டிமேட் போட்டு இனிமேல் என்ன பிரச்சனை, எஸ்டிமேட் போட்டு முயற்சி பண்ணுவாங்க. அதிகாரிகளை மிரட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அந்த மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுற அதிகாரிகள் இப்போ நாங்கள் போடலை. நேர்மையான அதிகாரிகளாக நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் அவங்க நேர்மை தவற மாட்டாங்கிற எங்களுக்கு நம்பிக்கை, முழு நம்பிக்கை இருக்குது. கார்பரேஷன் கமிஷன் கண்டிப்பாக தரமாட்டேன்ட்டார். ஏஎஸ் ஆகாத ரோடுகளோ ஏஎஸ் ஆகாத எந்த ஒர்க்குக்குமே நான் கண்டிப்பாக பில் கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸே பண்ணியிருக்கேன். நன்றி சார்.